பண்டிகை காலத்தில் நுகர்வோருக்கு தேவையான உணவு விநியோகம் உறுதி. உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு அமைவான கொள்கை தீர்மானங்களை எடுப்பதற்கான கலந்துரையாடல் நடைபெற்றது. விவசாய, கால்நடை வளம், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே.டி. லால்காந்த மற்றும் வர்த்தக வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க ஆகியோர் மற்றும் உணவு கொள்கைகள் மற்றும் பாதுகாப்பு குழுவின் உறுப்பினர்கள் 4வது முறையாகவும் நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் இன்று கூடினர். எதிர்வரும் சித்திரை புத்தாண்டு காலத்தில் மக்களுக்கு தட்டுப்பாடு இன்றி சலுகை விலையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விநியோகிப்பது தொடர்பில் நீண்ட கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டது. நாட்டுக்குள் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு தொகை சேகரிப்பு மற்றும் ஏனைய நடவடிக்கைகள் குறித்தும் மீளாய்வு செய்யப்பட்டது. நுகர்வோரும் விவசாயிகளும் உற்பத்தியாளர்களும் பாதுகாக்கப்படும் வகையில் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டியதன் அவசியமும் இதன்போது வலியுறுத்தப்பட்டது. குறிப்பாக கால்நடை உணவு உற்பத்திக்கான சோள இறக்குமதிக்கு ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பின்னர் அனுமதி வழங்குவது குறித்து கலந்துரையாடப்பட்டது. சோள இறக்குமதியின் போது புதிய முறையொன்றின் தேவையை வலியுறுத்திய அமைச்சர் கே.டி. லால்காந்த அது நடைமுறைப்படுத்தப்படும் வரையில் பழைய முறையில் பின்பற்றுமாறு அறிவுறுத்தினார். பல்வகைத்தன்மையான உணவுகளை தெரிவு செய்ய பிரஜைகளுக்கு இருக்கின்ற உரிமையை உறுதிப்படுத்தல் மற்றும் உயர்தரத்திலான உற்பத்திகளை கொள்வனவு செய்ய வாய்ப்பளிப்பது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. அனைத்து பிரஜைகளுக்காகவும் பாதுகாப்பான, சுகாதாரமான மற்றும் நிலையான உணவு விநியோகத்தை உறுதிப்படுத்தும் அரச கொள்கைகளை நனவாக்கிக் கொள்ள தேவையான நடவடிக்கைகள் எடுப்பதே உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழுவின் நோக்கமாகும். நாடளாவிய ரீதியில் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தீர்மானம். வைத்தியர்கள் முகம் கொடுத்து வரும் பிரச்சினைகள் தொடர்பில் உரிய தீர்வு காணப்படாத நிலையில் எதிர்வரும் 5ஆம் தேதி முதல் நாடளாவிய ரீதியில் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடுவதற்கு அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது. இன்றைய தினம் இடம்பெற்ற செயற்குழு அவசர கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகதாச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியுடனான கலந்துரையாடல் நிறைவடைந்து 4 நாட்கள் கடந்துள்ள நிலையில் எந்தவிதமான சாதகமான தீர்வுகளும் கிடைக்கவில்லை. தொடர்ந்தும் அரசாங்கம் தீர்வுகளை வழங்காத நிலையில் எதிர்வரும் 5ஆம் தேதி முதல் நாடளாவிய ரீதியில் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகதாச தெரிவித்துள்ளார். சுற்றுலா கைத்தொழிலின் வருமானம் அதிகரிப்பு. நாட்டில் சுற்றுலா கைத்தொழிலின் வருமானம் அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தனது புள்ளி விவரத்தில் தெரிவித்துள்ளது. 2025 ஜனவரி மாதத்தில் 400.7 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்கு முடிந்ததாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இது 2024 ஜனவரி மாதத்தில் 341.8 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானத்தை பெற்றதுடன் ஒப்பீட்டளவில் 17.2% அதிகரிப்பாகும். அரசு அதிகாரிகள் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு கோரி மனு தாக்கல். காட்டு யானைகள் தொடரூந்தில் மோதுவதை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காமையினூடாக அரசு அதிகாரிகள் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு கோரி உயர் நீதிமன்றில் அடிப்படை உரிமைகள் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சுற்றாடல் நீதிக்கான கேந்திர நிலையம் உள்ளிட்ட தரப்பினரால் குறித்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவின் பிரதிவாதிகளாக வனஜீவராசிகள் பணிப்பாளர் நாயகம், தொடரூந்து திணைக்கள பொது முகாமையாளர், போக்குவரத்து அமைச்சர் மற்றும் சட்டமா அதிபர் உள்ளிட்டோர் பெயரிடப்பட்டுள்ளனர். இதேவேளை காட்டு யானைகள் தொடரூந்தில் மோதும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் கடந்த 13 வருடங்களில் மாத்திரம் சுமார் 153 யானைகள் தொடரூந்தில் மோதி உயிரிழந்துள்ளதாக அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. காணி தகராறு காரணமாக மூதாட்டி கல்லால் அடித்து கொலை. கேகாலையில் காணி தகராறு காரணமாக மூதாட்டி ஒருவரை கல்லால் அடித்து கொலை செய்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. உயிரிழந்தவர் கேகாலை திவுல பகுதியைச் சேர்ந்த 80 வயது மூதாட்டி என தெரிய வந்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் 8ஆம் தேதி இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதுடன் அதன் பின்னர் சுமார் 2 மாதங்களாக கேகாலை போதனா வைத்தியசாலையில் குறித்த மூதாட்டி சிகிச்சை பெற்று வந்துள்ளார். பின்னர் அவர் நேற்று காலமானதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவரை
போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கேகாலை புசர்லாவ பகுதியைச் சேர்ந்த 46 வயதினுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது.